ஹலோ மக்களே, வெல்கம் டு டைம் டு ட்ராவல் சேனல். நம்ம இன்றைக்கி போக போகிற இடம் வந்து பல்லாவரம் சந்தை. பல்லாவரம் சந்தையை பற்றி குறிப்பாக சொன்னால் அது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் தாங்க சந்தை போடுவாங்க. நிறைய கடை இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கலாம். சின்ன ₹1 பொருள்லேருந்து பல லட்ச ரூபா பொருள் வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது. நிறைய பழங்காலத்து பொருட்களும் இருக்கும், பழைய பொருட்களும் இருக்குது. இது வந்து பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துருவாங்க. அதில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன். இல்லை வாய்ஸ் ஓவர் இருக்குது, பார்த்துருவாங்க. இதில் நாங்கள் ஆக்சுவலி சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். வரும்போது 2 பூச்செடி வாங்கிட்டு வந்தேன். ஒரு அத்தி மரமும் ஒரு பொக்கே, ஒரு ஷோக்கு வைக்கிற ஒரு பூச்செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இந்த செடி தான், அது 2 செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வீட்டில் வச்சு இதை மரமாக்கி இந்த பழங்களை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ மரம் வளர்ப்பும் மழை பெறுவோம்ன்ற ஒரு குறிக்கோளோடு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த செக்ஷன் வந்து இங்கே வந்து விலங்குகள், வளர்க்குற வீட்டு பிராணிகள் எல்லாமே இருக்குங்க. இந்த எலி நிறைய பேருக்கு பிடிக்கும். அனிமல் லவர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து வாங்கலாம். நிறைய காடை, முயல், இது மாதிரி லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. செம்ம கூட்டங்க, சரியான கூட்டம். ஸ்டார்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்குது. அந்த இது கடைங்கள் வந்து கடத்தெரு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும். இது வந்து நாய் இருக்குது. என்னடா நாய் தெரியாதடா, நாயின்னு சொல்லாதீங்க. நாய் இருக்குது, நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ எல்லாத்தையும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். அதுதான் எல்லாமே ஒரே இடம். நிறைய நம்ம என்ன பண்ணோம், ஷாப்பிங் மால் அங்கங்கே போயிட்டு சுற்றி வாங்குறது. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வாங்கணும், அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், ரெகக்னைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெகக்னைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட்டை நம்பி போகாமல் இந்த மாதிரி கடத்தருக்கு வந்து நம்ம பழங்காலத்தை நம்ம திருப்பி மீட்டு உருவாக்கம் பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. ஸோ இங்கே வாங்க, பல்லாவரம் சந்தை கரெக்டாக அந்த திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். குழந்தைகளோட வாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். நீங்கள் ஆசைப்படுற பழங்காலத்து பொருட்கள் கூட கிடைக்கும். சோழர் காலத்து காயின்ஸ் இருக்குது, நிறைய இருக்குங்க. சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் பழைய காலத்து ஃபோன் வேணுமா, அது இருக்குது. ஃபோன்லாம் கொஞ்சம் உடஞ்சி போன ஃபோனாக தான் இருக்கும். சில பேருக்கு லக்கில் கிடைக்கலாம், நல்ல ஃபோனாக கிடைக்கலாம். சில பேருக்கு கிடைக்காமையும் போகலாம். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அலசி ஆராய்ஞ்சு வாங்கிட்டு போங்க. வேணும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. அப்புறம் இது பூனைலாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க பூனைலாம். நம்மளுக்கு பூனைனால அலர்ஜி, பூனை வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஒருத்தர் நாய் வாங்கிட்டு இருந்தார், அதை பார்த்துருந்தேன். நல்லா இருக்குது. உண்மையிலே அனிமல் லவர்ஸ் தான். நம்மளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி, நம்மளுக்கு ஆல்ரெடி அலர்ஜி. அதனாலே இந்த பூனை இதெல்லாம் நம்ம லைக் பண்ணுறதில்ல. தூரத்தில் வச்சு லைக் பண்ணுவேன், கிட்ட வச்சு லைக் பண்ணுறதில்ல. நான் சொன்ன மாதிரி தாங்க, வாட்சு, ஃபோனு எல்லாமே இருக்குங்க. வாங்க ஒன்ஸ் வந்து பாருங்கள். அலாவுதீன் அற்புத விளக்கு கொண்டு இருக்குது. ஏதாவது ஒரு விளக்கு வாங்கி தேய்ச்சி பாருங்கள். ஏதாவது ஒரு பூதங்க தான் வந்து பரிசு கொடுத்தா லக்கு தானே எல்லாருக்கும். கொஞ்சம் ஓவராக தான் போவோம் என்ன பண்ணுறோனுங்க. நல்லா இருக்குது. எல்லா ஏரியா ப்ளசண்ட்டாக இருந்தது. என்ன கொஞ்சம் வெயிலுங்க. நான் போனப்போ ரொம்ப வெயிலாக இருந்தது. ஒரு மாதிரி நடக்க முடியல, கால் ரொம்ப வலி. கொஞ்சம் பொறுமையாக வந்து போங்க. காசு கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டு பொறுமையாக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். நல்ல ஒரு பிளேஸ் பார்க்கலாம். நான் கூட நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேங்க இந்த இடத்துக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தானுங்க, போயிட்டு கூடுவானுங்க. நான் அந்த டைமில் எனக்கு ஷெட்யூல்ஸ் கரெக்டாக செட் ஆகாது. நான் ஒர்க் விஷயமா அப்படி இப்படின்னு போயிடுவேன். சரி என்ன தானே இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண மாதிரி இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது. ஆக்சுவலி ஒரு முஸ்லீம் கடை, அது பேர் எனக்கு தெரியல. லாஸ்ட்டில் எண்டில் போனீங்கன்னா ஒரு கடை இருக்கும். அங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பீஃப் பிரியாணி ₹100 தான், சிக்கனும் ₹100 தான். ஐ திங்க் சிக்கன் ₹110 ₹120. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்தது. ஒருத்துங்க ₹100 ஒருத்தான பிரியாணி. என்ன நான் போன பீஸ் தான் போடாமல் விட்டான், என்னன்னு தெரியல. பீரோ நம்ம கரும்பு கடை அண்ணாச்சு, கரும்பு போட்டிருக்காரு, கரும்பு ஜூஸு, நிறைய பொருள். நிறைய இந்த கைலாங்கடை பொருள், இந்த பழைய பொருள் சொல்லுவாங்க கைலாங்கடை பொருள், அந்த மாதிரி பொருள் தான் நிறைய இருக்கும். அந்த மாதிரி பொருள்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. தேவைப்படுறவங்க வாங்க, தேவைப்படாதவங்க விட்டுருங்க. தேவையில்லை, இது இன்னும் நிறைய உடஞ்சி போனதாக இருக்கும். ஓகே, நான் ஒரு டெக்னீஷியன், நான் ஒரு மெக்கானிக்கன், அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வேணால் வாங்கிட்டு போங்க. இந்த புக்ஸ் இருக்குது. புக்ஸ் தாங்க நானும் பிரமிப்பாயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாமே வச்சுருங்க. சின்ன ஊக்குலேருந்து பைக் வரையும் வச்சு விற்கிறானுங்க. கார் மட்டும் தான் விற்கலன்னு நினைக்கிறேன், மற்றபடி மற்ற எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ங்க. இது பாரம்பரியமாக இருக்குது போல். ஒரு என் ஃப்ரெண்டு இது வாங்க பார்த்தாரு, இந்த ட்ரிம்மர். வெறும் ₹150 தான். இது நல்லா இருக்குது, நல்லா உழைக்கும் போல். நல்லா ஒரு பொருள், இது நல்லா இருந்து ஒன்ஸ் வாங்கி பாருங்கள். இது கூட நல்லா தான் இருக்குது. தேவைன்றவங்க இதெல்லாம் வாங்குங்க.
இங்கே வந்து வாங்க, அதுதான் நானும் கோரிக்கை வைக்கிறேன். நம்ம என்ன தான் கார்பரேட்டு வெளியே போயிட்டு அமேசானு ஃப்ளிப்கார்ட்டுன்னு வாங்கினாலும் இவங்களுக்கு மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் தான், ஏன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பாங்களா, வச்சுட்டு போட்டுமே. ஏன்னா இவங்களாம் இருக்கனால தாங்க நம்மளுக்கு ஒரு பாரம்பரியம் அப்படியே கலாச்சாரம் அப்படியே வந்துட்டு இருக்குது. நம்ம இன்னும் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் போயிட்டு அவனை நம்பி நம்ம வாங்குகிறோம். இங்கே வந்து பார்கெயின் பண்ணி இவங்கக்கிட்ட ஏமாற்றி வாங்குறதுக்கு என்ன இருக்குது, ஏமாற்றி வாங்குறோன்னு நான் சொல்ல. ஓகே, இவங்ககிட்டேருந்து வாங்கினா அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வளரும். நம்பி நாளைக்கு நம்மளை நம்பி கடை போடுவாங்க. வெயிலையும் பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு கடையை போட்டு உக்காந்துருக்காங்க. கஷ்டம் தானுங்க. நம்மள ஓட முடியுமா நம்மளால்? என்னடா அவன் காசு சம்பாதிக்க போட்டோம் கம்மாங்க, போட்டு தான் செய்வாங்க. நம்ம இதுவே நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒன்று வாங்கினா அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, நம்மளை நம்பி வாங்குறாங்க, நம்ம அடுத்து கடை போடலாம், இப்போ எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. பாருங்கள், அது ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருந்தது, அங்கேருந்து எடுத்தேன் அதை பார்க்குறதுக்கு. கூட்டம் ரொம்ப கூட்டம். ஏன்னா வீக்லி ஒன்ஸு ஒரு வாட்டி தான் போடுறாங்கன்றதுனால கூட்டம் அலம்போது ரொம்ப கூட்டம் வருது. போயிட்டு வந்தேங்க, அப்படி நடியாக நடந்து போயிட்டு வந்தேன். ஒரு கடையாக பார்த்துட்டு கடைசியாக போயிட்டு அந்த நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா முன்னாடி ஒரு பூ வாங்கினேன், செடி வாங்கினேன் சொன்ன பாருங்கள், பூச்செடி. அது 2 வாங்கிட்டு வந்தேன், அவ்வளோதான். அது ஒரு 100 ரூபா 200 ஆச்சு. மக்கள் பாவங்க, காலையிலேயே அவங்க வந்துட்டு ஒரு கடையை இப்போ தார்பாய் விரித்து பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி, திருப்பி மழை வந்தாலும் ரிஸ்க் அவங்களுக்கு. நிறைய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்க வந்து கடை போடுறாங்க. ஸோ அவங்கள மதித்து நம்ம பார்க்கணும். வாங்கலை அடுத்த விஷயங்க, மதித்து ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நிறையா மக்களை பார்த்தா. பட் அதுக்குன்னு இந்த மாதிரி கூட்ட நெரிசல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக கடைப்பிடிங்க. கூட்ட நெரிசலை தவிர்க்கணும், நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கரூரில் பார்த்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் ஆச்சு. அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு போங்க. சமூக இடைவெளி என்பது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. அப்புறம் சொல்ல மாட்டேங்க, இந்த போட் ஹெட்செட் வாங்கலான்னு ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணால், அப்புறம் பார்த்தா தெரிஞ்சிங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அது இந்த மாதிரி நிறைய ஃபேக் இல்லை, மாரி உடஞ்ச பொருளாக நிறைய இருக்கும். அதான் சொல்கிறேன், பார்த்து வாங்க. நல்லா இல்லாதது விட்டுருங்க. வேணுன்றவங்க எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ண முடியும்னா. மோஸ்ட்லி இங்கே வந்து எல்லாமே பழைய பொருள் தாங்க இருக்குது. மோஸ்ட்லினா ஒரு 35-40% ஓல்டு பொருள் தான் இருக்கும். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா உங்களால் ரெடி பண்ண முடியும், வில்லிங்னஸ்னா வாங்கிட்டு எதுவுமே ரெடி பண்ணிப்பேன். ஓகே, இல்லை ஒரு டாயாக யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு என் பசங்களுக்கு கொடுப்பேன், அவன் விளையாட்டு பொருளாக யூஸ் பண்ணிப்பானா தாராளமாக வாங்கலாம். அதர்வைஸ் இல்லை, எனக்கு நான் யூஸ் பண்ணி தான் ஆவேன், நல்ல பொருளாக யூஸ் பண்ணணுன்னா நான் அதில் தான் நீங்கள் வெளியே கூட வாங்கி கார்பரேட் சொன்ன மாதிரி நீங்கள் அது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிங்க. இங்கே வந்து உங்களுக்கு பழங்கால பொருளாக நிறைய கிடைக்குங்க. பழங்கால பொருள், ஓல்டு மெமரிஸ் நிறையா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த பொருட்கள், நீங்கள் சாப்பிட்ட அந்த டைமில் சாப்பிட்ட பொருள் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அங்கே பாருங்கள், இந்த முறுக்கு சூறுது அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆன்லைனில் கிடைக்க மாட்டானா? கிடைக்கும். ஆன்லைனில் கிடைக்காது எதுவுமே கிடையாது. பட் இங்கே வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் வாங்கி பாருங்களேன், அதில் சுவாரஸ்யம் தனித்துவமே தனியாக தெரியும். ஸோ அதுதான் வந்து பாருங்கள், ஒன்ஸ் வந்து பாருங்கள். நான் ஆக்சுவலி கீபோர்டு வாங்கணும் ரொம்ப ஆசைங்க. கீபோர்டு தான் பார்த்தேன், எங்கேயும் கீபோர்டு கிடைக்கல. ஆக்சுவலி நான் சும்மா மியூசிக் போடுவேன் லைட்டாக டிங்னு கீபோர்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. சரி வாங்கினேன். நம்மக்கிட்ட காசு கொடுத்து வாங்குறதுக்கு நமக்கு சுற்றி இல்லைங்க. அது 10,000-20,000 போக சொல்லுவானுங்க. சரி, நம்ம ஒரு 1000-2000 இங்கே பழைய சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். நான் பேசிக்கலாக ஒரு வாட்ச் மெக்கானிக், அதனால் ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். ப்ளஸ் அந்த ஓப்பன் டைப் மொபைல், இந்த மோட்டரோலா ரேசர்லாம் வந்து பார்த்தீங்களா, அந்த காலத்து ஒரு விண்டேஜ் மொபைல்ஸ் அதெல்லாம் இருக்குமான்னு பார்த்தேன். பட் லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு சொன்னால் இருக்குதுன்னு சொல்லியிருந்தான். அதுதான் வந்தேன் நான். வந்து பார்த்தா இங்கே கிடைக்கல. அது ஆக்சுவலி தேடி பார்த்தேன், ரொம்ப தேடிட்டேன். மேபி நெக்ஸ்ட் வீக் வந்தால் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் அதுமாரி வருவேன் நான், வந்து பார்க்குறேன். இங்கே அந்த ஃபோன் மட்டும் கிடைக்கல. கீபோர்டும் பார்த்தேன், கீபோர்டு ரொம்ப டேமேஜாக இருந்தது. கீபோர்டு கிடைக்கல. பாருங்கள், அந்த கேசட்டு, ரீல் கேசட்டு, நம்ம அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பு கேசட் வரும்ல, அது விசிடிலாம் இன்னும் இருக்குங்க. விசிடி, டிவிடி கேசட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த காலத்தில் நான் படம் பார்த்தா ஞாபகம் வருது. ஒரு 2000, 2005 அந்த 2010 இருக்கிற பீரியடில் டிவிடி போட்டு வளர்ச்சிங்க. ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சுமோ அவ்வளோக்கு நம்ம அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கோன்றதுக்கு உதாரணங்க. இப்போ எத்தனை பேர் நம்ம சந்தோஷமாக இருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். லைஃப்பில் நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், பைக் வந்துச்சு, காரு, எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த ஒரு நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோமா இல்லை. நம்ம தம்பி இந்த ஆரி பாட்டு வாங்கிட்டு இருந்தார், இங்கே கீழே உட்காந்துருக்காருல, வாங்கிட்டு தான். ரேட் ரொம்ப அதிகமாக சொன்னாருன்னு கேள்விப்பட்டு அவர் அப்புறம் வெஸ்ட்டு போயிட்டார். அது வாங்கலன்னு நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறேன் ப்ரோன்ட்டு. சரி, அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்தமாரி கேஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு 100 ரூபாய்க்குள்ளே கொடுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு, எல்லாம் டிஜிட்டலில் பார்த்துக்க போகிறாங்க.
ஸோ இன்னமும் அவங்க வந்து ரொம்ப பார்கெயின் பண்ண வைக்கிறாங்க, ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க ரேட்லாம். இப்போ இந்த விசிடி கேஸ் டெவலில் இருக்கும், நம்ம நார்மலாக அந்த டைமில் வாங்கினாலே 50 ரூபா 30 ரூபா தான் சிடி கேசட். இப்போ 200 ரூபா 300 ரூபான்னு சொல்கிறாங்க சிடி கேசட்லாம். சரி, அதெல்லாம் வந்து தவிர்க்கணும், அவங்களும் தவிர்க்கணும். பொருளுக்கு உரிய விலையை அவங்க சொன்னாலும் அதுக்கேற்ற வாங்கிட்டு போகலாம். ஒரு சிடியோட விலை என்ன பண்ணலாம், ஒரு 100 ரூபாக்குள்ள ஓகே. ஒரு ஏன்ஷியன்ட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து சரி, அதனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது ஒரு டிமாண்டுனால. சரி, விற்கலாம், ஒரு 100 ரூபாக்குள்ள விற்கலாம். அதுக்குன்னு 200 250 ரூபா வாங்க முடியாதுங்க, அதெல்லாம் அது ரொம்ப டூ மச் காஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து வியாபாரிகள் தவிர்க்கணும். அதுமாதிரி அந்த மாதிரி முறையான வியாபாரம் பண்ண கற்றுக்கணும். அதிகமான விலையை வச்சு விற்காதீங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் வரோம், சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வியாபாரம் கொடுக்கலாம். நீங்களும் அதை வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதிகமாக சொல்லி விற்கிறது அது தவறு. நீங்கள் சொல்லுங்கள், 100 ரூபா சொல்லிட்டு 80 ரூபா கூட விற்கலாம். அதனால் அந்தளவுக்கு தான் ஒர்த்து அது, புரியுதுங்களா? இப்போ யார் வாங்குறா டிவிடிலாம்? ஸோ அதனால் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து எல்லா பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே இருக்குது, நிறையங்க கடை, நிறைய கடை வருங்க. ஜிம் பொருள், ஜிம் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. வந்தீங்கன்னா ஜிம் ஐட்டம் வாங்க பெஸ்ட் இடங்க அது. ஜிம் ஐட்டம் யாராவது இப்போது வீட்லேயே ஓனாக ஒர்க் அவுட் போடுறோம் அப்படின்றவங்களுக்கு பெஸ்ட்டான பிளேஸு. உண்மையாக சூப்பராக வந்து வாங்கிட்டு போகலாம். இங்கே கிலோ கணக்கு தாங்க. ஃப்ரெண்ட் அப்புறம் இது ஆர்டிஸ்ட் வாங்கிறதுக்கு பார்த்தாரு. ஆர்டிஸ்ட்லாம் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு சஜஷன் கிடையாதுங்க. ஆர்டிஸ்ட்லாம் ஏன்னா ஒர்க் ஆகாமான்னு தெரில, ஆனால் சொல்கிறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒன் டைம் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்றாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இப்போ போடுற கடை நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியல என்னால். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 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 பைக் வாங்குகிறோம், ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், அந்த ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி வாங்குறவங்க அந்த கடைக்காரோட நம்பரு என்ஷோர் பண்ணிங்க. நான் கரெக்டாக வாங்குறோமா இல்லை அந்த கடைக்காரர் தானா, திருப்பி அவர் ஃபோன் பண்ண அவைலபிலிட்டி இருப்பாரான்றதான் செக் பண்ணிங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அந்த கடைக்காரங்க இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு வருத்தமாக இருக்கும். அப்புறம் ஏன்னா பொருள் காசு கொடுத்து வாங்குதுங்க, கொஞ்சமான காசு தான் பரவாயில்ல. ஒரு ஒன்ஸ் ஒரு 500 ரூபா சொல்லுங்களேன். 500 ரூபா இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து சாதாரண காசு கிடையாது. ஒரு நாள் ஒரு சாமானிய மனுஷனோட ஒரு நாள் சம்பளம் அது. ஸோ அதனால் காசை பார்த்து பயன்படுத்துங்க, அதுதான் சொல்கிறேன். பிரிண்ட்ரு எல்லாம் இருக்குது. ஒர்க் ஆகாமல் தான் இருந்துங்க, அதுதாங்க. நான் கூட எனக்கு பிரிண்டர் தேவை, கீபோர்டு தேவை, நிறைய தேவைங்க. சரி, நான் போன டைம் வந்து ரொம்ப பொருட்கள் கம்மியாக இருந்தது, சரி அதனால் வாங்கலை. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குங்க. பார்க்கலாங்க. ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சுற்றி பார்த்து வாங்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு பிளேஸு. வாங்க, ஒன்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை தூங்குறான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழந்தைங்க தூக்கிட்டு வராங்க. குழந்தைங்கள கூப்பிட்டு வாங்க பெஸ்ட்டு. ஆனால் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து குழந்தைங்கள பத்திரமா பார்த்தீங்கன்னா வாங்க. அடுத்து கோயிலுங்க. கோயில் எல்லாத்துலேயும் ஒரு கோயில் இருக்கும், சிறப்பு தான். கோயில் இருக்கட்டங்க. மதம் நம்ம வந்து நாத்திகம் தாங்க, ஆனால் மற்ற மதங்களை மதிப்போம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்புறம் இந்த இழந்த பழம் வாங்கினேங்க, 30 ரூபா. சூப்பராக இருந்தேங்க. தேடி தேடி கிடைக்குமே கிடைக்காது, இங்கே கிடைச்சிடுச்சு. அப்புறம் அவ்வளோதாங்க, ஒரு கடைசியாக ஒரு சுற்றிட்டு கிளம்பிட்டேங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்தடுத்துக்கு டாட்டா பாய் பாய், சீயுங்க.